الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அகிலத்திற்கோர் அற்கிழம்பாய் இந்த அவனிலே வந்திருந்த எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை தமது வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் சற்று நேரத்திலே அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது இந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ, அவர்களை அல்லாஹ் தஆலா எப்பொழுது நபியாக ஆக்கினானோ அன்று முதல் அவர்களுடைய மரண தருவாய் வரை தீனுல் இஸ்லாத்தின் படி அவர்களும் வாழ்ந்தார்கள். பிற மக்களை இந்த நல்லொழுக்க மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு இருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத்திற்கு நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்புடைய வாழ்க்கை கூட மிகவும் ஒழுக்கமான, கண்ணியமான, எல்லோராலும் சாதிக் அமீன் என்று சொல்லப்பட தகுந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பெரியோர்களாக இருந்தாலும் சரி, தமது வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, தம்மை விட குறைந்தவர்களாக சிறுவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லோருடைய நிலைமைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். சிறுவர்களுடைய பெயர்களை கூட அறிந்திருந்தார்கள். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தீனுல் இஸ்லாத்தை பரப்பி மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வர ஆரம்பித்தார்களோ அப்பொழுதும் கூட அவர்களுடைய குணத்திலே அவருடைய மரண தருவாய் வரை எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. கடைசி வரை தங்களுக்கென்று உள்ள நற்குணத்தை, நல்ல அழகிய பண்புகளை பேணி வாழ்ந்தார்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நுபுவத்திற்கு, நபித்துவத்திற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி தனிப்பட்ட எந்த ஒரு காரணத்திற்காகவும் மக்களை பழிவாங்கியதில்லை, அதற்காக அவர்களை திட்டியதில்லை, ஏசியதில்லை. தங்களுடைய பேர குழந்தைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றால், ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஜ்தாவில் இருந்து வெகு நேரமாக எழுந்திருக்கவில்லை. சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தேகம், ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்து விட்டதா அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதாக யோசித்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நிலையில் வேண்டுமானாலும் வகி இறங்கி கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். அப்பொழுது ஒரு சஹாபி சற்று பார்வை உயர்த்தி பார்த்துவிட்டு எந்த ஒரு ஆபத்தும் இறங்கவில்லை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் சஜ்தாவில் இருந்து விட்டார்கள்.
பிறகு தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு கண்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், என்னுடைய பேரு குழந்தை என்னுடைய முதுகின் மீது இருந்ததால் அவருக்கு இதன் மூலமாக நான் சஜ்தாவிலிருந்து எழுந்து விட்டால் அவருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, அவருடைய விளையாட்டிலே எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என்னுடைய சஜ்தாவை தாமதப்படுத்தினேன் என்பதாக சஹாபாக்களுக்கு சஜ்தாவை தாமதப்படுத்தியதற்கான விளக்கத்தை கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பேர குழந்தைகளாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எந்த அளவிற்கு நற்குணத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பல நேரங்களிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய பேர குழந்தைகளை பார்த்தார்கள் என்றால் உடனே தன்னுடைய பிரசங்கத்தை நிப்பாட்டிவிட்டு அவர்களை அரவணைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அந்த சிறு பச்சிளம் குழந்தைகளுடைய மனதிலே கடுகளவு கூட வெறுப்பு ஏற்பட்டு விடக்கூடாது நம்முடைய செயலின் காரணமாக என்ற விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், பள்ளி வாசல்களிலே எல்லா விதமான பள்ளிகளிலையும் சிறுவர்களுடைய நடமாட்டங்கள் இல்லை. காரணம், அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அவருடைய சேட்டைகளையும் அவருடைய பேச்சுகளையும் சகித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் நற்குணம் இல்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. எப்பொழுது நமது பள்ளிகளிலே சிறுவர்கள் வருகை அதிகமாகிறதோ, அவர்களுடைய தொழுகைகள் அதிகமாகிறதோ, அப்பொழுது நம்முடைய வருங்காலம் இந்த தீனுல் இஸ்லாத்தின் படி அமையும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம். ஆனால் நம்முடைய சகிப்புத்தன்மை இன்மையின் காரணமாக சிறுவர்கள் மக்தப் மதரசாவில் வரக்கூடிய ஓடக்கூடிய மாணவர்கள் கூட தொழுகை, அது அசராக இருந்தாலும் சரி, மகரிபாக இருந்தாலும் சரி, தொழாமல் வெறுமனே இந்த மக்தப் மதரசாவை ஓடுவதை கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பிற்காலத்திலே அவர்களை முஸ்லிம்களாக எப்படி வாழ செய்யும். இதன் காரணமாகத்தான் இன்றைய பல வாலிபர்களுடைய வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வழிகட்ட பிறகு அவர்களை ஒரு காலம் திருத்த முடியாத அளவிற்கு அவருடைய சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அவர்களை பாதுகாப்பானாக. சிறுவர்களுடைய சேட்டைகளை, அவர்களுடைய அறியாத வயது அற்புத விளையாட்டுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய நபியுடைய பண்பை, நற்குணத்தை அல்லாஹ் நம் அவர்களுக்கு தருவாங்க. அல்லாஹ் தஆலா சிறுவர்களோடு மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களோடும் இந்த அளவுக்கு நற்குணமாக இருந்திருக்கிறார். தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே மிக சிறந்தவர் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள், ஹைருக்கும், உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே, உங்களுடைய குழந்தைகளிடத்திலே, உங்களுடைய சகோதரர்களிடத்திலே, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். நாம் நம்முடைய சிறப்பு தன்மையை பற்றி நாமே இடைப்பட்டுக் கொள்ளலாம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தார் என்னை எப்படி கருதுகிறார்கள், என்னுடைய மனைவியுடைய மனதிலே நான் எந்த அளவிற்கு ஒரு நல்லவன் என்ற பெயரை எடுத்திருக்கின்றேன் என்பதை வைத்துக் கொண்டு நம்முடைய தரத்தை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுக்கு சென்றால் சலாம் சொல்லி நுழைபவர்களாக இருந்தார். அதே போன்று வீடுக்கு சென்றவுடனே விஸ்வாஸ் செய்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வீட்டாருடைய வேலைப்பாடுகளிலே அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்களோடு நல்ல குணத்தோடு பேச்சு வார்த்தைகளிலே மிக இனிமையான ஒரு பேச்சுவார்த்தையோடு பழகக்கூடியவர்களாக இருந்தார். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததாக சரித்திரமே. ஆக நபி அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார்கள், ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். ஒரு முறை எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டாலும் குழுக்கள் முறையிலே
அனைத்து மனைவிமார்களுடைய பெயர்களையும் சீட்டுகளை எழுதி குலுக்கி போட்டு அவற்றில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை தங்களோடு பயணத்தில் அழைத்து செல்வார்கள். அப்படி ஒரு முறை என்னுடைய பெயரும் வந்தது. நான் பயணத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஓட்டப்பந்தயம் செய்தேன். அப்பொழுது நான் மிகவும் ஒல்லியாக இருந்தேன். எனவே அந்த ஓட்டப்பந்தயத்திலே நான் வென்று விட்டேன். பிறகு வெகு நாட்கள் கழித்து மீண்டும் நபியோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது என்னை பந்தயத்துக்கு அழைத்தார்கள். அப்பொழுது நான் சற்று பருமனாக இருந்தேன். அந்த போட்டியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வென்று விட்டார்கள். பிறகு கூறினார்கள், ஆயிஷா, அந்த போட்டியில் நான் தோற்றேன் அல்லவா, அதற்கு இது சமமாகிவிட்டது என்பதாக தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே விளையாட்டுத்தனத்தோடும் நற்குணத்தோடும் மிக நல்ல ஒரு பண்போடும் அழகான வாழ்க்கைகளோடும் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது பள்ளியிலே வரக்கூடிய சிறுவர்களிடத்திலே நாம் எப்படி பேசுகின்றோம், நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனைவிமார்களிடத்திலே பெற்றோர்களிடத்திலே எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவரே, இது போன்ற நம்முடைய ஒரு சில நற்குண குறைபாட்டின் காரணமாகத்தான் பல வீடுகளிலே தீனுடைய மாமல் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய பேச்சுக்களை வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மகத்தான ஒரு நற்குணத்தோடு தான் இந்த உம்மத்தை முஹம்மதியாவை, நமது இஸ்லாமிய சமுதாயத்தை 3 பண்புகளோடு வளர்த்தெடுத்தார்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பில் முதலாவது மிக முக்கியமான வளர்ப்பு எளிமையான வளர்ப்பு. சஹாபாக்களும் சரி, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சரி, எளிமையான வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்பதை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க எல்லோருக்கும் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு மாற்றமாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நல்லொழுக்கத்தோடு நற்குணத்தோடு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அதற்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் மேற்கத்திய கலாச்சாரம். வெறுமனே சாதாரண ஒரு சாப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தால் அதற்கென்று ஒரு நாற்காலி, அதற்கென்று ஒரு மேஜை, அதற்கென்று ஒரு கத்தி, அதற்கென்று ஒரு ஸ்பூன் என்பதாக சர்வசாதாரணமான சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்திலும் கூட இவ்வளவு ஆடம்பரத்தை செய்திருக்கிறார்கள். அதுதான் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் பலருடைய வீடுகளிலே இந்த முசீபத்தை காண கிடைக்கிறது. ஆனால் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை கூறியிருக்கிறார்கள், قال النبي صلى الله عليه وسلم انا اكل كما ياكل العبد. நான் எப்படி சாப்பிடுவேன் என்றால், ஒரு அடிமை, எதுவுமே இல்லாத ஒரு அடிமை எப்படி பம்பி எனக்கு இந்த உணவு கிடைத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்பதாக நினைத்து தன்னால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சக்தியற்றவனால் அல்லாஹ் என்னையும் ஒரு ஆளாக வடித்து எனக்கும் இந்த உணவை கொடுத்திருக்கின்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் அந்த சாப்பாடுக்கு முன்பாக மிகவும் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் அமரும்படி ஒரு அடிமையை போன்றுதான் நான் அமர்வேன். நான் எங்கு அமர்ந்தாலும் ஒரு அடிமையை போன்றுதான் அமர்வேன். ஒருபோதும் நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்பதாக நம்மவர்களுக்கு சர்வசாதாரண ஒரு சாப்பாடு முறையில் கூட எவ்வளவு எளிமையான ஒரு வழிமுறைகளை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மவர்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் அடியார்களே, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எளிமை எங்கே? நமது படோடமான பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய வரட்டு கௌரவங்கள் எங்கே? இரண்டாவதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு நற்குணத்திலே இதுவும் ஒன்று, அர்ப்பணிப்பு தன்மை. அவர்களுக்கு உண்ண இல்லாவிட்டாலும் சரி, என்னுடைய அண்டை வீட்டார் ஒருபோதும் பசியால் வாடிவிடக் கூடாது, என்னுடைய நண்பர் ஒருபோதும் பசியால் வாடிவிடக் கூடாது என்ற விஷயத்திலே சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் உறுதியாக இருந்தார். எந்த அளவிற்கு என்றால், ஒரு சஹாபியுடைய வீட்டிற்கு ஆட்டுடைய தலை அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த சஹாபி சற்று யோசித்தார்கள், என்னை விட என்னுடைய அண்டை வீட்டார் இதற்கு அதிகமான தகுதியுடையவராக இருக்கலாம், அவருடைய வீட்டிலே எந்த ஒரு உணவுக்கு ஏற்பாடும் இல்லாமல் இருக்கலாம், எனவே நான் அவருக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக அவருக்கு கொடுத்து விட்டார். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் எண்ணி எண்ணி கிட்டத்தட்ட 7 நபர்கள் 7 சஹாபாக்களுடைய வீடுகளை மாறி பிறகு யார் முதலாவதாக கொடுத்தார்களோ அந்த சஹாபிக்கே அந்த இறைச்சி வந்தது என்பது சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு தன்மைக்கான வரலாற்று சான்றாகும். தன்னுடைய குழந்தைகள், தனக்கும் சாப்பாடு இல்லை, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சாப்பாடு இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கிறது, அவர்கள் அந்த சாப்பாடை சாப்பிடவில்லை என்றால் பசியால் வாடுவார்கள், இரவு முழுக்க கதறுவார்கள் என்ற நிலை இருந்தும் தங்களுக்கு அழைக்க தங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு அந்த உணவை கொடுத்து அவர்களுக்கு கடுமையான தேவை இருந்த போதும் மற்றவர்களை அவர்கள் உட்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வசனத்திலே கூறும் அளவிற்கு அர்ப்பணிப்பு தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட உம்மத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலத்திலே நம்மவர்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் நன்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தில் நம்முடைய குணங்கள் கெட்ட தன்மையை பார்க்கும் பொழுது வெற்றி தலைமுடிய வேண்டியதாக இருக்கிறது. நம்மிடத்திலே யாசகம் கேட்க வரக்கூடிய ஒரு யாசகரை கூட விரட்டக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டிக்கின்றான். வம்மஸா இலவலா தன்ஹர், யாசகம் கேட்பவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் என்பதாக. உங்களிடத்தில் இருந்தால் ₹1 கொடுத்து விட்டு அவர்களை அனுப்பிவிடலாம். இல்லை, நான் நாளை தருகிறேன் என்பதாக பண்பாக கூறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது. ஆனால் நம்மில் பல நபர்கள் யாசகர்களை விளக்குகின்றோம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்மறையான ஒரு வார்த்தையாகும். அதே போன்று இதுதான் கடைசி தரம் என்று கூறலாம். இதனுடைய அம்சத்தில் வரக்கூடியதுதான் செல்வம் உள்ள நபர்கள் செல்வம் இல்லாத நபர்களை கேவலமாக இவன் குலைக்க தெரியாதவன் என்பதாக தங்களுடைய மனதிலே அவனை பற்றி ஒரு தவறான எண்ணம் வைக்கிறது அல்லவா? இது எல்லாமே இந்த வசனத்தோடு கட்டுப்பட்டதுதான். பிறரை பற்றிய தவறான எண்ணம். இவன் பொருளாதாரத்தை சேகரிக்க தெரியாத ஒரு முட்டாள், இவன் எங்கே இவனோடு நாம் பழகினால் நம்மோடு இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசை பறித்துக் கொள்வானோ என்பதான பல எண்ணங்கள், தவறான எண்ணங்களை அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி யார் வறுமையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது நாம் வைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் வேண்டியவர்களே, அதே போன்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை மிகவும் கண்ணியமான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தை முறைகளிலே மிகவும் பேணிக்கையுடைய ஒரு சமுதாயமாக நம்மவர்களை சஹாபாக்களை நம்மவர்களுக்கு உதாரணமாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்றால் நபி அவர்களுடைய வார்த்தையின் பிரதிபலிப்பின் காரணமாக சஹாபாக்களின் காலத்தில் வாழ்ந்த சில சஹாபாக்கள், ஒரு சஹாபி பெண்மணியும் ஒரு சஹாபி ஆண்மணி, அவருடைய சம்பவங்கள் ரெண்டுமே தனித்தனி, ஆனால் அவருடைய தியாகங்கள் ஒன்று. எப்படிப்பட்ட தியாகங்கள்! ஒரு பெண்மணி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் தவறான நடத்தையில் சென்று விட்டேன், எனவே அதற்கான தண்டனை எனக்கு தாருங்கள் என்பதாக மன்றாடுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தட்டி கழிக்கிறார்கள். இல்லை, நீங்கள் வெறுமனே முத்தம்தான் கொடுத்திருப்பீர்கள், தவறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க மாட்டீர்கள் என்பதாக அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண்மணி மீண்டும் வருகிறார்கள்.
யா ரசூலுல்லாஹ், நான் உண்மையாகவே நான் தவறான நடத்தையில் தான் ஈடுபட்டு விட்டேன், எனக்கான தண்டனையை வழங்குங்கள் என்பதாக மீண்டும் கேட்கிறார். அப்பொழுது கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் உங்களுக்கான அந்த குழந்தையை பெற்றெடுத்து வாருங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக மீண்டும் தட்டி கழிக்கிறார்கள். பிறகு அந்த பெண்மணி, சஹாபி பெண்மணி, மீண்டும் அந்த குழந்தையை தவறான முறையில பிறந்த குழந்தையோடு வந்து, யா ரசூலல்லாஹ், இதுதான் அந்த தவறான முறையில பிறந்த குழந்தை, இதை நான் பெற்றெடுத்து விட்டேன், இப்பொழுதாவது எனக்கு அதற்குரிய தண்டனையை தாருங்கள், நான் இந்த உலகத்திலேயே அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதாக மறுமையின் தண்டனையை கவனித்து ஆசைப்படுகின்றேன் என்பதாக கூறினார். அப்பொழுது கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தட்டி கழிக்கிறார்கள். இல்லை, ஒரு குழந்தைக்கு 2 வருடம் பாலூட்டுவது ஒரு தாயின் மீது கடமையாக இருக்கிறது, எனவே சரியான முறையிலே 2 வருடம் பாலூட்டிய பிறகு வாருங்கள் என்பதாக மீண்டும் தட்டி கழிக்கிறார்கள். பிறகு அந்த பெண் சஹாபி அந்த குழந்தையை சரியான முறையிலே வளர்த்து ஆளாக்கி 2 வருடங்களை பூர்த்தியான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வந்து தங்களுடைய குற்றத்தை குறைக்கும் பொழுது ஒரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பெண் சஹாபியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள கல்லால் அடித்து கொலை செய்வது என்ற ஒரு சட்டத்தை நிவர்த்தி செய்கிறார். அந்த சம்பவத்தில் ஒரு சில சஹாபாக்கள் கல்லால் எரியும் பொழுது சில சஹாபாக்கள் மீது அந்த பெண்களுடைய இரத்தம் தெரிக்கிறது. அதை சீ என்று கூறினார்கள். இந்த ஒரு விபச்சாரியுடைய இரத்தம் நம்மீது தெரிப்பதா என்பதாக சீ என்று கூறியுள்ளதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பெண்மணியுடைய பாவ மன்னிப்பை ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் மீதமாக இருக்கும். அந்த பெண்மணியுடைய உள்ளம் அந்த அளவிற்கு தூய்மையானது என்பதாக பாவம் செய்தவர்களை கூட அந்த தண்டனைக்கு பிறகு கண்ணியப்படுத்தினார்கள் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கடுமையான பாவம் செய்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தோடு நடந்து கொண்டார்கள் என்றால் பிற மக்களை எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தோடு வளர்த்திருப்பார்கள், கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக எந்த அளவிற்கு உபதேசம் செய்திருப்பார்கள். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருவர் பள்ளிக்குள் கால் கழுவாமல் நுழைவதை கூட பார்த்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பெரிதாக கருதுவதில்லை. அல்லாஹ் தஆலா தனது அருமறையாம் திருமறையிலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபூ கஸீரன் மினல், உங்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். வலா ததஸ்ஸஸூ, யாரை பற்றியும் துருவி குறை தேடாதீர்கள். அவன் என்ன செய்கின்றான், இவன் இந்த நேரத்தில் என்ன செய்கின்றான், இவன் எந்த இடத்திற்கு போகின்றான் என்பதாக தனிப்பட்ட நபருடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள். அதே போன்ற கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான தவறாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட தவறை ஒருபோதும் பிறரிடத்திலே புறமாக பேசிவிடாதீர்கள். அப்படி பேசுவது எப்படிப்பட்ட காரியம் என்றால், உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சி உண்பதை போன்ற ஒரு காரியம் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமே செய்திருந்தாலும் கூட அதை எந்த முறையிலே திருத்த வேண்டுமோ அந்த முறையிலே திருத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. மாறாக அவனை பற்றியும் அந்த பாவத்தை பற்றியும் பிறரிடத்திலே கூறி அதை தன்னுடைய தலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான காரியமாக சுமந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் இந்த தீனுல் இஸ்லாம் நம்மவர்களுக்கு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழாமல் மரணித்தோம் என்றால் அது நம்முடைய முசீபத்தை தவிர வேறொன்று. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் என்னென்ன நற்குணத்தோடு வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நன்னடத்தையோடு பிற மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான நன்னடத்தையோடும் நற்குணத்தோடும் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்கியம், பிறருடைய பார்வையோ பிறருடைய ஏசி பேச்சுகளோ எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாக பிறருடைய பொருத்தத்திற்காக நான் என்னுடைய தாடியையோ என்னுடைய சுண்ணத்தான கோலத்தையோ எடுப்பேன்
உன்னை போன்ற ஒரு போலி முஸ்லிம் வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பதை எப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும், நம்முடைய குடும்பத்தாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும், நம்முடைய மஹல்லாவாசிகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். நம் இப்படியான நல்லவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே அல்லாஹ் தஆலா நம்மவர்களை வர்ணிக்க செய்வார் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆக அல்லாஹ் தஆலா இதை கேட்டோம் அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தவர்கள் பெறுவானாக. வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வல்